ஜெயா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். எப்பவும் போல கலக்கலாம் நம்முடைய சுவை நிகழ்ச்சியில் இன்னைக்கு பல ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இல்லத்தரசிகளே, உங்களுடைய நோட் பேட் எல்லாமே எடுத்துக்கோங்க. நம்முடைய செஃப் தாமோ சார் சொன்ன டிப்ஸ் எல்லாமே மறுபடியும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நம்முடைய நிகழ்ச்சியில் எப்பவும் போல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெஸ்ட் ரெசிபிஸ் தான் நம்ம பார்ப்போம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ரெசிபியாக என்ன பார்க்க போறோம்னா வாழைத்தண்டு கடலைப்பருப்பு மசாலா. அதை எப்படி நம்மளுடைய செஃப் தாமோ சார் செஞ்சிருக்காருன்னு பார்த்துட்டு வாங்க. ஒரு அருமையான வாழைத்தண்டு கடலைப்பருப்பு மசாலா. அதை சாதத்தில் போட்டு பெசஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த வாழைத்தண்டோட சூப்பர். வாழைத்தண்டே பார்த்திங்கன்னா உனக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாழைத்தண்டு ஜூஸ் குடித்தா அந்த கிட்னி இருக்க ஸ்டோன்லாம் போய்டுன்னு சொல்லுவாங்க. அந்த வாழைத்தண்டு சாதாரணமாகவே ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு பொருள். நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது வாழைத்தண்டு கூட்டோ வாழைத்தண்டு பொரியலோ இல்லை வாழைத்தண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா உடம்புக்கு நல்லது. ஸோ அந்த வாழைத்தண்டு வச்சு வாழைத்தண்டும் கடலைப்பருப்பு மசாலா அது செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். வாழைத்தண்டு 1/4 கிலோ, கடலைப்பருப்பு 2 கை, துருவின தேங்காய் 1 கை, பச்சை மிளகாய் 3 நம்பர், வெங்காயம் 2 கை, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2, கருவேப்பிலை 2 கொத்து, கொத்தமல்லி 1/2 கை, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 குழிக்கரண்டி. இப்போ வாழைத்தண்டு கடலைப்பருப்பு மசாலாவுக்கு தேவையான பொருள் பார்த்தோம். அது எப்படி செய்யணும் அப்படின்னா, வாழைத்தண்டை பொடியாக கட் பண்ணிக்கணும். கடலைப்பருப்பை ஒரு 1/2 மணி நேரமாவது ஊற வைக்கணும். எண்ணெய் ஊற்றுறோம். கடுகு, சோம்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளிக்கிறோம். வெங்காயத்தை வதக்குறோம். வாழைத்தண்டை வதக்குறோம். கடலைப்பருப்பு வதக்குறோம். உப்பு போட்டுறோம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு பச்சை மிளகாய் போட்டுறோம். தண்ணி தெளித்து வேக வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிறோம். இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த தேங்காய் போட்டு இறக்கிடுறோம். இதே மாதிரி கோசு கடலைப்பருப்பு மசாலா செய்யலாம். சூப்பராக இருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு நெய் விட்டு சாப்பிடும்போது ஒரு அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டு. இப்போ அந்த வாழைத்தண்டு கடலைப்பருப்பு மசாலாவை செய்கிறது எப்படி பார்ப்போம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கடுகு, சோம்பு, காஞ்ச மிளகாயை 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எடுத்துக்கலாம். கருவேப்பிலையை போட்டு 2 கை வெங்காயம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். அதாவது 3/4 பாகத்துக்கு வதக்கினா போதும். இந்த வாழைத்தண்டுன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், ஒரு நல்ல வாழைத்தண்டு கூட்டு, வாழைத்தண்டு பொரியல், அதே மாதிரி வாழைத்தண்டில் ஒரு குழம்பு, ஸோ இது ஒரு நல்லாயிருக்கும். இந்த வாழைத்தண்டு கூட்டுன்னு சொல்லும்போது சாதாரணமாக கூட்டுக்கு வந்து பாசிப்பருப்பு அப்படி இல்லைன்னா துவரம்பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாழைத்தண்டு அறுக்கிறது, அதாவது நறுக்கிறது பார்த்திங்கன்னா அந்த நாரை சுற்றி எடுத்திங்கன்னா அது நல்லா டெண்டராக, அதாவது இலசாக இருக்கும். அந்த வாழைத்தண்டு சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சினஸோட கலகலாக இருக்கும். ஒரு தோற்பு உள்ள ஒரு வெஜிடபிள். இது நல்லா கட் பண்ணிவிட்டு, அதாவது பொடியாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம், தக்காளி பழம், பாசிப்பருப்பு ஒரு குக்கர்லேயோ இல்லை பாத்திரத்துலேயோ அந்த பாசிப்பருப்பு, பச்சை மிளகாயம் போட்டு, பெருங்காயத்தை போட்டு, மஞ்சள் தூளை போட்டு வேக வச்சுட்டு, கூடயே வாழைத்தண்டை போட்டு வேக வச்சுட்டு, தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் கொஞ்சம் அரைச்சி கடைசியில் இறக்கிட்டிங்க அப்படின்னா அருமையான வாழைத்தண்டு கூட்டு திக்காக இருக்கணும். இந்த பாசிப்பருப்பு வாசனையோடு இந்த வாழைத்தண்டு சாப்பிடும்போது ஒரு அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டு. இந்த கோசு கடலைப்பருப்புன்னு சொன்னேன், இதே மெத்தடு. அதுக்கு தக்காளி சேர்ப்போம். இந்த கடலைப்பருப்பு கோஸுக்கு இதுக்கு நம்ம வந்து தக்காளி சேர்க்கலை. வேணும்னா நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வதக்குறோம், தக்காளி பழம் கொஞ்சமாக போட்டு வதக்குறோம், கோஸை போட்டு வதக்குறோம், கடலைப்பருப்பு போட்டு வதக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு வதக்கி கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு நல்லா திக்காக எடுத்த பிறகு, அது தேங்காய் கிடையாது, ஒரு முத்தையாக வரும். அதை நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது சரி, தொட்டு சாப்பிடும்போதும் கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. கோஸு கடலைப்பருப்பு மசாலா. இப்போ இந்த வெங்காயம், அதாவது
முக்கால் பாகத்துக்கு இந்த வெங்காயம் வதக்கிடுச்சு. நான் சொன்னேன் இந்த வெங்காயம் வந்து வாயில் தட்டுப்படணும், அப்போ தான் அதோடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், வாழைத்தண்டு, இந்த வாழைத்தண்டை கட் பண்ணி வச்சு தண்ணியில் போட்டிருக்கோம். இந்த வாழைத்தண்டை தூண மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுலேயே கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கோம், இந்த கடலைப்பருப்பையும் அதில் போடலாம். இந்த கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சுருக்கோம், நான் தூண மாதிரி போடுறேன். ஸோ இதில் வந்து அந்த சூட்டில் வெந்துடும். அது 2 கை கடலைப்பருப்பு, வாழைத்தண்டோட கடலைப்பருப்பு போட்டாச்சு. இதில் உப்பு போட்டுரும். இந்த உப்பு போடும்போது இந்த வாழைத்தண்டில் கடலைப்பருப்பு உப்பு நல்லா பிடிச்சிக்கும். ஒரு பிரட்டிக்கலாம். இப்போ என்ன ஒன்றா இந்த உப்பு அழகாக இந்த வாழைத்தண்டில் இறங்கிடும். வாழைத்தண்டை ஊற வச்சுருக்கோம். இதில் குக்கரில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி கடாயில் அப்படியே வாழைத்தண்டு குக் பண்ணலாம். இந்த மாதிரி வாழைத்தண்டு மெலிசா, அதாவது நான் சொன்ன அந்த இலசாக இருக்கிற வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா குக்கிங் டைம் 10 நிமிஷம் ஆகும். குக்கரில் வைக்கிறதா இருந்தால் 3 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா வாழைத்தண்டு அருமையாக வெந்துடும். இது நல்லா வதக்கிட்டு இதுலேயே தண்ணி இருக்குது, அதனால் தண்ணி ஊற்ற வேண்டாம். வாழைத்தண்டு கடலைப்பருப்பு மசாலா, எண்ணெய் ஊற்றணும், கடுகு, காஞ்ச மிளகாய், சோம்பு, கருவேப்பிலை தழைச்சிட்டு வெங்காயத்தை வதக்கணும். முக்கால் பாகம் வதங்கின பிறகு வாழைத்தண்டை போட்டோம், கடலைப்பருப்பு போட்டு உப்பு போட்டோம். அந்த இருக்கிற தண்ணீர் அந்த கடலைப்பருப்பு வாழைத்தண்டும் நல்லா அருமையாக வெந்துடுச்சு. இப்போ அதில் மசாலா போட போகிறோம். என்ன போட போகிறோம், மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதே மாதிரி தனியாத்தூள் இதை போட்டு இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு கிண்டிக்கலாம். இப்போ இந்த மசாலா அழகாக ஒரு வாழைத்தண்டு பீஸ்லையும் ஒட்டிக்கிச்சு. அதே மாதிரி இந்த கடலைப்பருப்பு சாப்பிடும்போது நல்லா வெந்திருக்கும். ஏன்னா ஊற வச்சது ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சோம். அப்போ அந்த கடலைப்பருப்பு சைஸ் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இந்த தண்ணியில் வேக வைக்கும்போது உங்களுக்கு கடலைப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு. சாப்பிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட்னஸ் நல்லா கிடைக்கும். இதில் என்ன பண்ணுறேன், கொத்தமல்லி, அதே மாதிரி பச்சை மிளகாய் கடைசியாக போடுறேன். போட்டு தேங்காய் ஒரு கை. இந்த தேங்காய் பூட சாப்பிடும்போது அந்த ஒரு இருக்கிற ஒரு திதிப்பு அது தேங்காய்க்கு, இந்த கடலைப்பருப்புடைய க்ரன்ச்சினஸ்ஸு, வாழைத்தண்டோட சாஃப்ட்னஸ்ஸு சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். இது கொஞ்சம் ட்ரையான ஐட்டம். நான் சொன்னேன் சாதத்தில் போட்டு நெய் விட்டு பேசி சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், அடுப்பு அணைச்சிடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் போட்டுவிட்டு நெய் விட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு டேஸ்ட்டு இந்த கடலைப்பருப்பு வாழைத்தண்டு மசாலாவுக்கு. இது மாதிரி உதிரியாக இருக்கணும். நீங்கள் சாதத்தில் கொஞ்சம் குழைய வடிச்சிட்டு நெய்யை விட்டுட்டு அதை சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த கடலைப்பருப்போடு நீங்கள் சாப்பிட்ணும். அட்டகாசமான அருமையான ஒரு வாழைத்தண்டு கடலைப்பருப்பு மசாலா உங்களுக்கோசரம் நம்ம சுவையிலேருந்து இது நீங்கள் சாதத்தில் போட்டு பேசி சாப்பிட்டிங்கன்னா கலக்கலாக இருக்கும். ஒரு எப்படி செஞ்சு பார்த்துருவோம். கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு வாழைத்தண்டு போட்டு வதக்கிட்டோம். அதே மாதிரி கடலைப்பருப்பு போட்டு இருக்கிற தண்ணியில் வேக வச்சிட்டோம். மஞ்சள்தூள், மிளகாத்தூள், வெங்காயத்தூள் போட்டு வதக்கிட்டு கடைசியாக கொத்தமல்லி, பச்சை மிளகாய் போட்டு தேங்காய் போட்டு வதக்கிட்டோம். அட்டகாசமான ஒரு வாழைத்தண்டு கடலைப்பருப்பு மசாலா சாதத்தில் போட்டு பேசி சாப்பிட்டாலும் சரி, இல்லை சப்பாத்தியோடு சாப்பிடும்போது ஒரு கலக்கலான ஒரு டிஷ்ஷு. இது உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்ன நேர்களே, இன்னைக்கு நம்முடைய சுவையில் செஃப் தாமு சார் செஞ்ச ஒரு பெஸ்ட் ரெசிபி தான் ஃபர்ஸ்டே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அடுத்ததான் இன்னொரு ரெசிபியை நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னா கோவைக்காய் வேர்க்கடலை மசாலா. அதை எப்படி செஞ்சுருக்காருன்னு பார்த்துட்டு வாங்க. அருமையான கோவக்காய் வேர்க்கடலை மசாலா சூப்பர், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கோவக்காய் வேர்க்கடலை மசாலா செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். கோவக்காய் 1/4 கிலோ,
வேர்க்கடலை 50 கிராம், வெங்காயம் 2 கை, தக்காளி பழம் 2 கை, மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன், துருவின தேங்காய் 1 கை, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை 2 கொத்து, சோம்பு 1 டீஸ்பூன், எண்ணெய் 1 குழிக்கரண்டி, கோவக்காய், வேர்க்கடலை மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். கோவக்கானவே சாதாரணமாகவே இந்த பிளட் ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கோவக்காய் சாதாரணமாக பிபினா இந்த கோவக்காய் சாப்பிட்டா அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லுவாங்க. ஒரு நிறைய மருத்துவ குணமுள்ள ஒரு வெஜிடபிள் கோவக்காய். நம்மளுக்கு தெரிஞ்சு கோவக்காய் சின்னப்போ வந்து நம்ம ஸ்லேட் அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த கோவக்காய் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெடிசனல் வேல்யூ உள்ள பொருள் அப்போ தெரியல. இப்போ தான் நிறைய டாக்டர்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கோவக்காய் சாப்பிடுங்க அப்படின்னு. அந்த வேர்க்கடலை எல்லாருக்கும் பயம், வேர்க்கடலை நிறைய ஃபேட் இருக்குது அப்படின்னு. சும்மா ஒரு கை வேர்க்கடலை, அதாவது ஒரு 10 வேர்க்கடலை சாப்பிடும்போது உடம்புக்கு நல்லது அதுவும். ஸோ அந்த கோவக்காவையும் வேர்க்கடலை வச்சு ஒரு மசாலா பண்ணுறோம். சோம்பு கருவேப்பிலை தாளிக்கிறோம், வெங்காயத்தை வதக்குறோம், தக்காளி பழத்தை வதக்குறோம், ஒரு மிளகாத்தூள் போடுறோம், கோவக்காய் போடுறோம், தண்ணி தெளிச்சிட்டு வேக வச்சுட்டு வேர்க்கடலையை போட்டு கடைசியில் இந்த தேங்காவை போட்டு இறக்கும்போது ஒரு மசாலா திக்கான ஒரு தொக்கு மாதிரி வரும். சப்பாத்தியோட சாப்பிட்டாலும் சரி, ஃபுல்காவோட சாப்பிடும்போது சரி, அதே மாதிரி நான் ரொட்டியோட சாப்பிடும்போதும் சாதத்தில் பெசு சாப்பிடும்போதும் ஒரு கலக்கலான ஒரு டேஸ்ட்டு கோவக்காய் வேர்க்கடலை மசாலா. இப்போ அது எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்ப்போம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இதில் சோம்பு, அதே மாதிரி கருவேப்பிலை, சோம்பு கருவேப்பிலை போட்டு வெங்காயத்தை போட்டலாம். இந்த வெங்காயம் சொல்லும்போது நான் சொன்னேன் கொஞ்சம் பொன்முறவலாக வதக்கினா நல்லாயிருக்கும். அப்போ அந்த மசாலா வந்து உங்களுக்கு என்ன ஒன்றா அந்த ஸ்மூத் கிரேவி கிடைக்கும். அது திக்க ஒரு தொக்கு மாதிரி வந்துடும். இந்த தொக்குன்னு சொல்லும்போது வெங்காயமும் தெரியக்கூடாது, தக்காளி பழமும் தெரியக்கூடாது. ஒரு மாதிரி ஸ்மூத் கிரேவி திக்கான தொக்காக இருக்கணும். அதில் சப்பாத்தியோட ஸ்ப்ரெட் பண்ணி, அதாவது அப்படி தடவி சப்பாத்தி மேலே சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த வெங்காயம் சொல்லும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக 3 விதமான வெங்காயம் இருக்குது. சாம்பார் வெங்காயம் ஒன்று, வெள்ளை வெங்காயம் ஒன்று, நம்ம யூஸ் பண்ணுற ரெகுலராக யூஸ் பண்ணுற வெங்காயம். இந்த வெயில் காலத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை வெங்காயம் ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து இந்த பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு மருத்துவ குணம் உள்ள பொருள் என்ன அப்படின்னா வெள்ளை வெங்காயம். வெள்ளை வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 டீஸ்பூன் நெய்யை விட்டுட்டு அந்த வெங்காயத்தை 3/4 பாகத்துக்கு வதக்கணும். வெள்ளை வெங்காயத்தை உப்பு கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு சூடான சாதம் வந்து நல்லா சூடாக இருக்கணும், வடிக்கணும். வடித்த சாதம் வெந்து இருக்கணும். அதில் இந்த வெங்காயத்தோட அந்த நெய்யோட மிளகு போட்டு ஒரு சூடாக உருட்டிட்டு ஒரு 3 உருண்டை சாப்பிட்டா போதும். உங்களுக்கு அந்த பைல்ஸுக்கு வலி இருக்காது, பைல்ஸ் நல்லா கண்ட்ரோல் ஆகும். அந்த அளவுக்கு அந்த வெள்ளை வெங்காயத்துக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்குது. ஸோ அந்த வெள்ளை வெங்காயம் சொல்லும்போது நீங்கள் கடையில் தேடி போய் வாங்கணும். அந்த வெங்காயத்தை நம்ம வந்து அதை தேடி எடுத்து அந்த வெள்ளை வெங்காயத்தை யூஸ் பண்ணினா அந்த அளவுக்கு அந்த மெடிசனல் வேல்யூ அந்த வெள்ளை வெங்காயத்துக்கு இருக்குது. அதாவது சூடை தணிக்கக்கூடிய அந்த காய் வந்து இந்த வெள்ளை வெங்காயம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு நாளாவது இந்த வெள்ளை வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம உடம்புக்கு இந்த குளிர்த்தி இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ இந்த வெங்காயம் ஆல்ரெடி நம்ம எதிர்பார்த்த இந்த லைட் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு. ஏன்னா ஒரு சமையல்னு சொல்லும்போது இந்த மாதிரி இருந்தால் தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம ஏனோ தானோ செய்யணும், அந்த டேஸ்ட் சரியாக வராது. ஏன்னா நம்ம இப்போ வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்ம அது கரெக்டாக ஒரு காஃபின்னு எடுத்துக்கோங்களேன், பால் இருக்குது, டிகாக்ஷன் இருக்குது, சர்க்கரையும் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு நல்ல காஃபி வரணும் இல்லையா? வராதுக்கு அது சரியாக அந்த இந்த முறை பண்ணணுமோ அந்த முறை சரியாக அந்த முறையில் பண்ணாததால் உங்களுக்கு அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே தான் இங்கேயும் இந்த கோல்டன் ப்ரௌன் கலர்னால் அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் தான் உங்களுக்கு அது தொக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கலர் வந்துடுச்சு. இதில் நான் என்ன பண்ணுறேன், தக்காளியை புழிஞ்சா மாதிரி போட்டுக்கோங்க. தக்காளி புழிஞ்சா மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நல்லா மிக்ஸ் ஆகிடும், ஒன்று சீக்கிரமாக குக் ஆகிடும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கிட்டு நான் சொன்னேன் தொக்கு அளவுக்கு எடுத்து வந்துடணும். ஸோ இந்த மாதிரி காய்கறி தொக்கில் பார்க்கும்போது காய்கறிலேயே நிறையா இருக்குது. உருளைக்கிழங்குல தொக்கு செய்யலாம். இதே மாதிரி பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு சின்ன உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வேக வச்சு உப்பு போட்டு தோலை எடுத்துட்டு வெந்த பிறகு எண்ணெயில்
ஒரு பொரிச்சு எடுத்து அந்த கோல்டன் கலர் வந்த பிறகு அதை போட்டிங்கன்னா அதை சாப்பிட்றதுக்கு கலகலாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் எண்ணெயில் பொரிக்க வேணுமா அப்படின்னு. அப்படி இல்லை அப்படின்னா தோசை தவாவில் சும்மா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த ஒரு 2-3 பக்கமும் அதை செவுக்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் தொக்கில் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். வாழைக்காய் தொக்கு செய்யலாம், கருணைக்கிழங்கு தொக்கு செய்யலாம், அதே மாதிரி பீட்ரூட் தொக்கு செய்யலாம், நூற்கோல் தொக்கு செய்யலாம். இந்த தொக்குன்னு சொல்லும்போது இந்த மாதிரி இந்த வெங்காயமும் தக்காளி பழமும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்தால் தான் அந்த தொக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நான் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தனியாத்தூள் போடல, வெறும் மிளகாத்தூள் மட்டும் தான் போட போகிறோம். இப்போ இதில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதை காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். அதில் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நான் சொன்ன இந்த தொக்கு பதத்துக்கு வந்துச்சு பாருங்கள். இதில் இப்போ என்ன பண்ணலாம், இந்த கோவக்காயை கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த கோவக்காயை போட்டுருவோம். இந்த கோவக்காயை வதக்கிடலாம். இதை வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்பயும் உப்பு போட்டுக்கலாம். இந்த உப்பையும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இந்த கோவக்காய் கொஞ்சம் வேகணும், கொஞ்சமாக தண்ணி விட்டுடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக தொக்கு மாதிரி வரும். ஸோ இந்த கோவக்கான்னு சொல்லும்போது கோவக்காய் பொரியல், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் வதக்கிறோம், கோவக்காய் வதக்கிறோம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு தேங்காய் பூ போட்டு நல்லா வறுத்து நல்லா வதக்கிட்டு ஒரு நல்ல மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் சாப்பிடும்போது ஒரு கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. இந்த கோவக்காய் வறுவல் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கோவக்காய் வேக வச்சிட்டோம். கோவக்காய் அருமையாக வந்துடுச்சு. கலர் மாறாமல் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த க்ரன்ச்சினஸோட கலகலாக இருக்கும். இப்போ கொஞ்சம் பரப்பன மாதிரி வச்சிங்க அப்படின்னா அந்த எக்ஸஸான இந்த வாட்டரும் இழுத்துக்கும். இப்போது இந்த வேர்க்கடலை நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2 கை, அதாவது 50 கிராம் வேர்க்கடலையை தூவன மாதிரி போட்டுறேன். இந்த வேர்க்கடலையை அப்படி தூவன மாதிரி போட்டலாம். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோடு சாப்பிடும்போது ஒரு கலக்கலான டேஸ்ட்டு. இன்னொரு ஆப்ஷன், இந்த மாதிரி கோவக்காய் வேர்க்கடலை பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், கருப்பு மூக்கடலை ஊற வச்சு வேக வச்சுட்டு இதில் போடும்போது ஒரு டேஸ்ட்டு. அதே மாதிரி வெள்ளை கொண்டக்கடலையும் வேக வச்சு, சென்னான்னு சொல்கிறேன் இல்லையா, அது வேக வச்சு போடும்போதும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வேர்க்கடலைக்கு பதிலாக சப்போஸ் உங்களுக்கு வேர்க்கடலை பிடிக்கல, வேண்டான்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொண்டக்கடலையோ இல்லை கருப்பு மூக்கடலையோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த சாதத்தில் பேசி சாப்பிட்டாலும் சரி, சப்பாத்தியோடையோ நான் ரொட்டியோடையோ இல்லை பல ஐட்டத்தோடு சாப்பிடும்போதும் ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இதில் என்ன பண்ணுறேன், தேங்காய் திரி வச்சுருக்கேன். ஒரு கை தேங்காவை அப்படியே தூணா மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு க்ரன்ச்சினஸோட இந்த கோவக்காய், கிறிஸ்ப்னஸாக வேர்க்கடலை, அதாவது அதை வேர்க்கடலை கிடைக்கும் போது உங்களுக்கு தெரியும் அந்த கரகரப்பான ஒரு கடியோட வேர்க்கடலை, ஸ்வீட்னஸோட இந்த தேங்காய், ஒரு நல்ல ஃபுல்கா சப்பாத்தி இல்லைன்னா சப்பாத்தியை மடித்து போட்டு 2 பக்கமும் சுட்டு எடுத்து அதோடு தொட்டு சாப்பிடும்போதும் சரி, ஒரு நல்ல ரொட்டியோடு சாப்பிடும்போதும் சரி, இல்லை நம்ம ப்ரெட்டோடு சாப்பிடும்போதும் இந்த கோவக்காய் மசாலா கலகலாக இருக்கும். இப்போது எல்லாருக்கும் ஒரு கேள்வி, இங்கே கூட செட்டில் கூட கேட்டாங்க, தோலோட ஏன் சார் போடுறீங்க, தோலை எடுத்துகிட்டு அது நல்லா 2 கை தேய்ச்சி எடுத்து போட்டால் நல்லா இருக்குமே. ஒரு வேர்க்கடலை அப்படின்னா அதுக்கு சக்தி தோலில் தான் இருக்குது. நம்ம பச்சை வேர்க்கடலை சாப்பிட்றோம், தோலை வச்சு சாப்பிட்றோமா, இல்லை வேக வச்சு அப்படியே சாப்பிட்றோம், ஏன்னா அது சக்தி இருக்குது. அதே மாதிரி இந்த வேர்க்கடலில் ஒரு குருணை இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிட்டாலும் உடம்புக்கு நல்லது. அதனால் இது தோலோட போகிறோம். நீங்கள் நினைக்கலாம் இது சாப்பிடும்போது தோல் தொண்டையில் ஒட்டிக்குமோன்னு, இல்லை. இந்த வேர்க்கடலைக்கு சாதாரணமாக வேர்க்கடலைன்னு சொல்லும்போது இது தோல் ஒட்டாது, சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த வேர்க்கடலையை தோலோடு போட்டிருக்கோம். ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. சும்மா பாருங்கள், தொக்கு மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். அடுப்பு அடைச்சிட்டு ஒரு பிளேட்டில் இந்த கோவக்காய், வேர்க்கடலை, இதில் கொத்தமல்லியை அது போட்டுக்கலாம். அட்டகாசமான அருமையான
சூப்பரான கோவக்காய் வேர்க்கடலை மசாலா நம்ம சுவையோ சுவையிலேருந்து உங்களுக்கோசம் கொடுத்துருக்கோம். என்ன நேர்களே, இன்னைக்கு நம்மளுடைய சுவையோ சுவை நிகழ்ச்சியில் செஃப் தாமோ சார் செஞ்ச பெஸ்ட் ரெசிபியை தான் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அடுத்து வரப்போகிற ஹாஃப் அன் ஹவர் உங்களுக்காக செஃப் தாமோ சார் புது புது ரெசிபிஸோட வந்திருக்காங்க. அது எல்லாமே என்ன ரெசிபிஸ், எப்படி செய்ய போகிறாங்கன்னு பார்த்துட்டு வாங்க. வணக்கம், வந்தனம், சுஷ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயா டி வழங்கும் சுவையோ சுவை நிகழ்ச்சி. ஆடி மாத ஸ்பெஷல் மட்டன் மட்டி வறுவல். அதாவது ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் ஊற்றும் போது படையல் போடுவாங்க. கோழி வைப்பாங்க, மட்டன் வைப்பாங்க, மீன் வைப்பாங்க, முட்டை வைப்பாங்க, சாதம் வைப்பாங்க, மீன் குழம்பு, கருவாடு குழம்பு, மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் கருவாடு குழம்பு, இல்லை வெஜிடேரியனில் கத்திரிக்காய் மொச்சக்கொட்டை குழம்பு வைப்பாங்க, முருங்கீரை பொரியல், அதை வெள்ளத்தை மிக்ஸ் பண்ணி சாதம் உருண்டை பிடிச்சி வைப்பாங்க கூழ் ஊற்றுறதுக்கு. இதெல்லாம் ஆடி மாதத்தில் ஒரு கலக்கலான சாப்பாடு. ஆடி ஸ்பெஷல் அப்படின்னாவே ஒரு அருமையான படையல் அம்மனுக்கு ரெடியாக இருக்கும். அது நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு கொண்டாட்டம் தான். எப்படி மாட்டு பொங்கல் அன்றைக்கி இந்த படையல் போடுவாங்களோ அதே மாதிரி ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுனாங்கன்னா அன்றைக்கி சாயங்காலம் கொழுக்கட்டையோட, வெள்ளை கொழுக்கட்டை, புடி கொழுக்கட்டையோட இந்த பதார்த்தங்கள் நான் சொன்ன கோழியிலேருந்து, மட்டன்லேருந்து, எக்குலேருந்து, மீன்லேருந்து, குழம்புலேருந்து சாதத்தை ஊற்றி நடு வீட்டில் வைப்பாங்க. அந்த வகையில் இன்றைக்கி ஆடி ஸ்பெஷல் மட்டன் மட்டி வறுவல். அந்த மட்டன் மட்டி வறுவல்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா மட்டன் மல்லி வறுவல். அதை வரமல்லி, அதாவது வாசனையாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இருக்கும், அதை தனியாகவும் இருக்கும் இதில். ஸோ அந்த மட்டன் மட்டி வறுவல் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். மட்டன் 1/2 கிலோ, தனியா 1 கை, கொத்தமல்லி 2 கை, வெங்காயம் 2 கை, தக்காளி பழம் 2 கை, பச்சை மிளகாய் 4 நம்பர், தேங்காய் 1/2 மூடி, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு அரவை 2 டீஸ்பூன், சோம்பு 2 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 குழிக்கரண்டி. மட்டன் மட்டி வறுவலுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துட்டோம். அது எப்படி செய்ய நம்ம பார்க்கலாம். இந்த மட்டன் மட்டி வறுவல் பார்த்திங்கன்னா ஒரு தொக்கு மாதிரி வரும். நல்ல சாஃப்டான சப்பாத்தி, அதை தொக்கு ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கலகலாக இருக்கும். மெத்துன தோசையை சுட்டு அது தொக்கு மொத்தம் தோசை மேலே போட்டுடணும். அரைக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. 2 கை கொத்தமல்லி, 1/2 மூடி தேங்காய், பச்சை மிளகா நான் 2 சொன்னேன். வேணுமவங்கன்னா உங்களுக்கு 6 பச்சை மிளகாவில் வச்சுக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகா காரம் மத்திரம் தான் அதில் இருக்க போகுது. பச்சை மிளகா, சோம்பு. அப்போது தேங்காய், பச்சை மிளகா, சோம்பு, கொத்தமல்லி, தனியா எல்லாத்தையும் வச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறோம். எண்ணெய் ஊற்றுறோம். தாளிக்கிறதுக்கு சோம்பு கருவேப்பிலை மத்திரம் போட்டு தாளிக்கிறோம். வெங்காயத்தை வதக்குறோம், தக்காளி பழத்தை வதக்குறோம். நல்லா வதங்கின பிறகு மட்டனை போட்டு வதக்கிடுறோம். மஞ்சத்தூளை போட்டுடுறோம், உப்பு போட்டுடுறோம். மட்டன் நல்லா வேக வச்சிடுறோம். குக்கரில் வைக்கிறதா இருந்தால் 8 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வேக வச்சுக்கோங்க. மட்டன் நல்லா வெந்து போகுது. அரைச்சி வச்சுருக்க தேங்காய், கொத்தமல்லி, தனியா, பச்சை மிளகாய், சோம்பு அந்த அரவையை போட்டுடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். ஒரு தொக்கு மாதிரி வருது. அந்த தொக்கை மாத்திரம் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாவே கலகலாக இருக்கும். இப்போ அதை எப்படி செய்யுது நம்ம பார்ப்போம். எண்ணெய் ஊற்றிடலாம். மட்டனை என்ன பண்ணோம், கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளை போட்டு ஊற வச்சுருக்கோம். அந்த மாதிரி ஊற வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த உப்பு உள்ளே இழுத்துக்கும். மட்டனை சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் அந்த உப்போட கலக்கலாக இருக்கும். சாதாரணமாக நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம், பிரியாணிக்கு தயிரில் ஊற வைக்கிறோம். அது தயிரோடைய புளிப்பு உள்ளே ஏறுது. அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது வாசனையும் உள்ளே வருது. இதே மாதிரி உப்பு கொஞ்சம் போட்டு வச்சு சாதாரணமாக எல்லாமே சொல்லுவாங்க உப்பு போட்டால் வேகிறதுக்கு நிறைய டைம் ஆகும். அப்படிலாம் இல்லை. நீங்கள் குக்கரில் வேக வச்சிங்கன்னா 8 நிமிஷத்தில் ஆட்டோமேட்டிக்காக வெந்துடும். அது நல்லா பஞ்சு பஞ்சாக வெந்துடும். மட்டன் வாங்கும்போது தொடகரியாக பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லியில் போட
கலகலான ஒரு டேஸ்ட்டு, நல்லா சாஃப்டாக இருக்கும். கழுத்துக்கறி தான் குக் பண்ணுறதுக்கு நேரமாகவே தவிர தொடக்கறி ஒரு 20 நிமிஷத்தில் வெந்துடும். அது சாப்பிடும்போது சாதாரணமாக அது சாஃப்ட்னஸ் இருக்கணும். அந்த நாராக வந்தீங்கன்னா மட்டன் சாப்பிட்ற அதை இன்ட்ரெஸ்டே போயிடும். ஆக்சுவலாக சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் தொடக்கறியில் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் இருக்கும், அந்த சாஃப்ட்னஸும் கிடைக்கும். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் சோம்பு, அதே மாதிரி கருவேப்பிலை, 2 கொத்து கருவேப்பிலை போடலாம். நான் என்ன பண்ணுறேன், வெங்காயத்தை பொடியாகவும் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 2த்தையும் சேர்ந்தா மாதிரி போட்டுக்கிறேன். இது நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இதில் வேணுன்றவங்க, நான் சொன்னேன் இஞ்சி பூண்டு அரவை, நான் தேவையான பொருளை சொல்லலை, நான் போட போகிறதும் இல்லை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இஞ்சி பூண்டு அரவை தட்டி போட்டுக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு போடும்போது நிறைய பேருக்கு அந்த வாசனை பிடிக்கிறது, அதனால அதை போடல. ஸோ இப்போது இந்த வெங்காயம் நல்லா ஒன்றா தொக்கு மாதிரி வரவரெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த வெங்காயம் வந்து முக்கால்பாக வதங்கிடுச்சு. வெங்காயம் சொல்லும்போது நீங்கள் எந்த டிஷ்ஷு சின்ன வெங்காயத்தில் செஞ்சாலும் டேஸ்ட் வந்து டபுள் டைம் கூட இருக்கும். சின்ன வெங்காயத்துக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குது. அது உரிக்கிறதுக்கு சுலபமான வழி, ஏதாவது கோணி இருந்தாலும் சரி, ரஃப் சர்ஃபேஸ், அதாவது கோணி பையோ இல்லை அந்த அரிசி மூட்டை பையோ ஏதோ இருந்தாலும் ரஃப்பாக இருந்தால் பரவாயில்ல, அதில் அந்த வெங்காயத்தை கொட்டிட்டு கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா தொழிலாம் வெளியே வந்துடும். வேறு மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உரிச்சிடலாம், அப்படின்னா நகம் வலிக்கும். ஸோ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் என்ன பண்ணுறேன், இப்போது தக்காளி பழத்தை போட்டுக்கிறேன். தக்காளி பழத்தை புளிஞ்சா மாதிரி போட்டுக்கிறேன். இது நல்லா தூக்கு மாதிரி, அதாவது 2ம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். மொத்தம் நான் சொன்னேன் 6 பச்சை மிளகாய் நீங்கள் போடலாம் காரத்துக்கு. இதில் பச்சை மிளகாய் போட போகிறதில்ல. இதை அரைச்சி வச்சுருக்கான். இதில் கொத்தமல்லி, தனியா, பச்சை மிளகாய், தேங்காய், சோம்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அது பச்சை கலர். அது எதுனால பச்சை கலர் அப்படின்னா, இந்த கொத்தமல்லினால் 2 கை கொத்தமல்லி போடுறதால பச்சை கலரில் இருக்குது. அதே மாதிரி பச்சை மிளகாவும் போடுறதால காரம் கலகலாக இருக்கும். நான் சொன்னேன் அது ஒரு தொக்கு மாதிரி வருமே தவிர கிரேவி மாதிரி வராது. திக் கிரேவின்னு சொல்லலாம். இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், இதில் இந்த மட்டனை சேர்த்துடலாம். இப்போ இந்த மட்டன் கலர் மாறவர்களும் நல்லா வதக்கிடணும். இது கூடிய இப்போது நான் என்ன சொன்னேன், ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சமாக உப்பு போட்டுறேன், மஞ்சள் போட்டுக்கிறேன், அதே மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கலர் மாறட்டும். இது வேகிறதுக்கு மட்டும் தண்ணி விட்டால் போதும். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி வேகிறதுக்கு. குக்கர்லேயும் அதே மாதிரி தான், நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். நான் சொன்னால் தூக்கு மாதிரி வரும்னு சொல்லியிருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஒரு பழைய காலத்து ஒரு டிஷ்ஷு, உப்பு கண்டம் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மதுரை பக்கம் அழகர் கோயிலில் திருவிழா அப்போது அந்த மாடு கட்டிட்டு ஊர்லேருந்து வருவாங்க, ஆடு வெட்டுவாங்க, பிரியாணி செய்வாங்க. மீதி இருக்கிற அந்த மட்டனில் மஞ்சத்தூள் உப்பு மாத்திரம் போட்டு என்ன பண்ணுவாங்க, கயிறில் வந்து அந்த மட்டனை கட்டிடுவாங்க. பச்சை மட்டன் கட்டிட்டு வெயிலில் காய வச்சுடுவாங்க. வெயிலில் காய வச்சு அது ஒரு மாதிரி கல் மாதிரி ஆகிடும். அது வரல காய வச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் அதோடைய செல்ஃப் லைஃப் பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் வச்சுக்கலான்னு பார்த்திங்கன்னா 1 வருஷத்துக்கிட்ட வச்சுக்கலாம். காஞ்சி போன அந்த மட்டன் நல்லா தட்டணும். தட்டிட்டு அது உப்புலாம் உதிர்ந்துடும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த மட்டனை போட்டு நல்லா அப்படியே நல்லா வதக்கிட்டே வரணும். அந்த மட்டன் ரசம் சாதத்தோடு சாப்பிட்டாலும் சரி, சாம்பார் சாதத்தோட மிளகா கிள்ளி போட சாம்பார் குழைய சாதத்தை வடிச்சிட்டு சாம்பாரை ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு அந்த 4 மட்டன் உப்பு கண்டம் அதை கடித்து சாப்பிட்டு சாம்பாரோட சாப்பிட்டீங்க அப்படின்னா சான்ஸே அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டு அந்த உப்பு கண்டத்துக்கு இருக்குது. நான் சொன்னேன், அதாவது மஞ்சத்தூளை போட்டு உப்பு போட்டு ஊற வச்சுட்டு கயிறில் கட்டி வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் நல்லா காஞ்ச பிறகு ஒரு நாள் இல்லை, அட்லீஸ்ட் மினிமம் 15 நாளாவது மட்டன் காயணும்.
காஞ்ச பிறகு அதை தட்டிட்டு நல்ல எண்ணெயில் போட்டு அந்த மட்டனை வறுத்து நல்லா ட்ரையாக இருக்கும், கடக்கடன்னு இருக்கும். அந்த மிளகா கிள்ளி போட்ட சாம்பாரோட அந்த மட்டன் உப்பு கலந்து சாப்பிட்டிங்க அப்படின்னா சான்ஸே இல்லை, அந்தளவுக்கு வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதே ஒரே ஒரு அட்வான்டேஜ் இது சட்டியில் செய்கிறது பார்த்திங்க அப்படின்னா, ஒன்று டேஸ்ட் அப்படியே நிற்கும், ரெண்டாவது இந்த சூடுனால், அதாவது சாதாரணமாக இந்த சட்டி பார்த்திங்கன்னா சூடு பயங்கரமாக இருக்கும், இந்த சூடுனால் வேகிறது கொஞ்சம் குயிக்காக வெந்துடும். இன்னொன்று பார்த்திங்கன்னா குக்கரில் மட்டன் வேக வைக்கிறதுக்கும் டைரெக்டாக இப்படி செய்கிறதுக்கும் டேஸ்ட் டிஃப்ரென்ஸு நிறையா இருக்குது. ஆக்சுவலாக இது நல்லா இருக்கும்னு கேட்குறீங்க, குக்கரில் வைக்கிறது ஓரளவுக்கு சுமாராக இருக்கும், அப்படியே செய்கிறது கலக்கலாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போது இதில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், சோம்பை சேர்த்துறோம். நான் சொன்னேன் ஒரு தொக்கு மாதிரி வரணும், கிரேவி மாதிரி இருக்கக்கூடாது, ஊற்றிக்கிற பதத்தில் இருக்காது, இந்த மாதிரி இருக்கும், தொக்கு மாதிரி வரும். இதை நல்லா கொதிக்க விட்டு அதை பச்சை வாசனை போகிற வரணும் மட்டனில் குக் பண்ணிடணும். இந்த மாதிரி தொக்கு மாதிரி இருக்கும். இதில் கொத்தமல்லியோடைய வாசனை சாதாரணமாக நான் சொன்னேன், ஒவ்வொரு நாளும் கொத்தமல்லி, பச்சை மிளகாய், புதினா, மஞ்சள், சீரகம், மிளகு, மிளகாய், இது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போக வேண்டியதில்லை, அந்த அளவுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி மிளகு எனி ஃபார்ம், பொங்கலவோ ரசத்துலேயோ எதுலையானும் நீங்கள் மிளகை வந்து சாதாரண மிளகை பொங்கல்லாம் செய்யும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, மிளகை அதை மேலே மிதந்து வர வரலும் அதை பொரிக்கணும். அது மிளகை சாப்பிடும்போது வத்தல் மாதிரி இருக்கணும், அப்போ தான் அந்த மிளகுக்கு அந்த என்ன சொல்கிறீங்க அந்த கிறிஸ்பாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒன்று இன்னொன்று மிளகை தனியாக எடுத்து வச்சு சாப்பிடக்கூடாது. பொங்கல்லேருந்து மிளகு தனியாக எடுத்து பொங்கல் மாதிரி சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி சாப்பிட மிளகோடு சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட்டு மிளகுக்கு அவ்வளோ இருக்குது. ஸோ இப்போ இந்த மட்டன் மட்டி வறுவல் கலக்கலாக ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்க சூப்பராக ஒரு தொக்கு நான் நினச்சி பார்த்துக்கோங்க. நல்ல சூப்பரான ஒரு தோசை மேலே தடவி சாப்பிட்டா அப்படி இருக்கும். இட்லியோடு சாப்பிடும்போது, சப்பாத்தியோடு சாப்பிடும்போது, மெயினாக சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு கலக்கலான மட்டன் மட்டி வறுவல் சுவை நிகழ்ச்சியில் உங்களுக்கோசரம் தாம கொடுத்துருக்காப்ப. வாவ்! இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம். கலக்கலாக பச்சை கலரில், அதாவது கொத்தமல்லி கலரில் ஒரு அருமையான மட்டன் மட்டி வறுவல் சாம்பார் சாதத்தோட, தயிர் சாதத்தோட, சப்பாத்தி, ரொட்டி, தோசை, இட்லி, மெயினாக பொங்கலோடு சாப்பிடும்போது கலக்கலான ஒரு டேஸ்ட்டு இந்த மட்டன் மட்டி வறுவல். இதுக்கு அடுத்த டிஷ் நம்ம செய்ய போகிறது கொஞ்சம் புதுமையான முட்டை தொக்கு தாமு ஸ்டைல். முட்டை தொக்கு தாமு ஸ்டைல் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த முட்டை தொக்குக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். முட்டை 5 நம்பர், பஜ்ஜி மிளகாய் 1/4 கிலோ, வெங்காயம் 2 கை, தக்காளி பழம் 2 கை, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2,
கருவேப்பிலை 2 கொத்து, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 குழிக்கரண்டி, முட்டை தொக்கு தாமு ஸ்டைல். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தோம். இப்போ அதை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். தாமு ஸ்டைல் என்ன ஸ்பெஷல் இந்த முட்டை தொக்கில்? சாதாரண தக்காளி வெங்காயம் போட்டால் முட்டை தொக்கு தானே, முட்டையை வேக வச்சு போட்டால் இல்லை. எண்ணெய் ஊற்றுறோம், சோம்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளிக்கிறோம், வெங்காயத்தை வதக்குறோம், தக்காளி பழத்தை வதக்குறோம். இதில் பஜ்ஜி மிளகாயை போட்டுடுறோம். பஜ்ஜி மிளகாயை போட்டு அதில் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூளும் போட்டு முட்டையை 8ஆக கட் பண்ணி போட்டுடுறோம். எல்லாம் வதக்கிடுறோம். சப்பாத்தி சுடுறோம். சப்பாத்தியோட கலக்கலான ஒரு டிஷ்ஷு, சைட் டிஷ்ஷு. சாம்பாரோட அட்டகாசமாக போகும். நல்ல பருப்பு ரசத்தோடு சூப்பராக போகும். கீரை கடைஞ்சி கொஞ்சம் காரசாரமாக இந்த முட்டை தொக்கு நம்ம ஸ்டைலில் பண்ணிங்க அப்படின்னா கலக்கலாக இருக்கும். இந்த பஜ்ஜி மிளகாய் காரம் ஜாஸ்தி இருக்காது. பஜ்ஜி மிளகாய்க்கு ஒரு நல்ல வாசனை உண்டு. அந்த வாசனையோடு அந்த முட்டையோடு சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். சாதாரணமாக நிறைய பேருக்கு வந்து முட்டை எல்லோ கரு பிடிக்காது. இதில் பார்த்திங்கன்னா அந்த நீச்சி வாசனை அதில் வராது. ஏன் அந்த எல்லோ கரு சாப்பிட்றது? நிறைய அதில் கொழுப்பு சத்து இருக்கிறதால நிறைய பேர் வந்து அந்த எல்லோ கரு சாப்பிட்றதில்ல, முட்டையுடைய வெள்ளைக்கருவை சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அந்த எல்லோ கருவையும் போட்டு பஜ்ஜி மிளகாயும் போட்டு ஒரு அட்டகாசமான ஒரு முட்டை தொக்கு தாமு ஸ்டைலில் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு, அதே மாதிரி செய்முறையும் பார்த்தாச்சு. இப்போ அதை எப்படி செய்யுது நம்ம பார்ப்போம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் சோம்பு, அதே மாதிரி மிளகா, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை. இதில் நான் சொன்னேன் வெங்காயம், 2 கை வெங்காயம். தொக்குக்கு வெங்காயம் கம்பல்சரி. இப்போ வெங்காயம் வந்து நல்லா 3/4 பாகத்துக்கு வதங்கணும். நான் இதுக்கும் இஞ்சி பூண்டு போடலை. வேணும்னா இஞ்சி பூண்டு இங்கே தட்டி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போடும்போது அது என்ன ஆகிடுன்னா அதனுடைய ஃப்ளேவர் டாமினேட் ஆகும். அதனால் வந்து நான் இஞ்சி பூண்டு போடலை. வெங்காயம் போட்டிருக்கேன், தக்காளி போட போகிறேன், பச்சை மிளகாய் போட போகிறேன். முட்டைன்னு சொல்லும்போது நம்ம நிறைய டிஷ் நம்ம சுயசையில் பண்ணியிருக்கோம். ஒரு எளிமையான ஒரு டிஷ்ஷு. இதை விட இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறீங்க, சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு. தக்காளியை 3 தக்காளி பழத்தை வேக வச்சுக்கணும். அதை தோல் பிரிஞ்சு நிற்கும். அந்த டைம் என்ன பண்ணணும், அடுப்பு அணைச்சிட்டு தோலை எடுத்துகிட்டு நல்லா மேஷ் பண்ணிடணும். முட்டையை வேக வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் தாளிச்சிட்டு கொஞ்சமாக அந்த வெங்காயத்தையும் வதக்கிட்டு அது தக்காளி பழத்தையும் போட்டு அதில் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு முட்டையும் போட்டணும். ஒரு மாதிரி தொக்கு மாதிரி வரும். நீங்கள் ஆஃபீஸுக்கு எடுத்து போகும்போது லெமன் சாதத்தோடு சரி, அதே மாதிரி தயிர் சாதத்தோட, சாம்பார் சாதத்தோட அந்த முட்டை தக்காளி மசாலா கலகலாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் என்ன பண்ணுறேன், இப்போது இந்த ஸ்டேஜில் தக்காளி பழத்தை போடுறேன். இப்போ இதை நல்லா தொக்கு மாதிரி வதக்கலாம். ஸோ இப்போ இந்த வெங்காயமும் தக்காளி பழமும் கலக்கலாக ரெடி ஆயிடுச்சு. இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதே மாதிரி தனியாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு தொக்கு மாதிரி எட்டு வந்துடும். இப்போ இது நல்லா பண்ணுறேன். இதில் பஜ்ஜி மிளகாயை சேர்த்துறேன். சேர்த்து கிண்டிடலாம். கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கிறேன். இந்த பஜ்ஜி மிளகாய் வேகிறதுக்கு தண்ணி விட்டுருக்கேன். உப்பு போட்டலாம். ஒரு கிண்டிக்கலாம். உப்பு போட்டு கிண்டிக்கலாம். பஜ்ஜி மிளகாய் கலக்கலாக வந்துடுச்சு. இப்போ நான் அந்த முட்டையை எடுத்துக்கிறேன். முட்டையை எடுத்து கட் பண்ணிக்கிறேன். இப்போது 8ஆக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டா அந்த தொக்கோடு நல்லா மிங்கிள் ஆகிடும். அப்போ டேஸ்ட் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஒரு முட்டையாக போடுறதுக்கு பதிலாக இதை மாதிரி கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு வந்து அந்த முட்டை உள்ளே இழுத்துக்கும். இதில் தான் நான் சொன்னேன், இந்த மஞ்சக்கருடைய டேஸ்ட்டு தெரியாது, பஜ்ஜி மிளகா வாசனை அப்படியே இழுத்துக்கும்னு சொன்னேன். ஸோ இந்த முட்டையை கட் பண்ணியாச்சு. 8 துண்டாக கட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது இந்த தொக்கு ரெடி ஆயிடுச்சு.
இந்த பஜ்ஜி மிளகாய் நல்லா வெந்து போச்சு. இதில் இப்போ இந்த முட்டையை சேர்த்துறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் தாமஸ் ஸ்டைல். கலக்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். கலக்கலான முட்டை தொக்கு தாமஸ் ஸ்டைல், அதுவும் பஜ்ஜி மிளகாய் போட்டு ஒரு அட்டகாசமான ஒரு தொக்கு. நான் சொன்னேன் சாம்பார் சாதத்தோட, ரசம் சாதத்தோட, சப்பாத்தியோட, தோசையோட சாப்பிடும்போது கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. முட்டை தொக்கு நம்ம ஸ்டைல் கலக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வாவ்! இந்த பஜ்ஜி மிளகாயோட சாப்பிடும்போது கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. நான் சொன்னேன் இந்த சாம்பார் சாதத்தோட, ரசம் சாதத்தோட, கீரை சாதத்தோட, அதே மாதிரி தோசையோட, சப்பாத்தியோட சாப்பிடும்போது ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். ரெண்டு டிஷ் பண்ணோம். மட்டன் மட்டி வறுவல், தேங்காய், கொத்தமல்லி, தனியா, சோம்பு வச்சு நல்லா அரைச்சி வச்சுட்டோம். எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கருவேப்பிலை தாளித்தோம். வெங்காயத்தை வதக்கணும், தக்காளி பழத்தை வதக்கணும், மட்டனை போட்டு வதக்கிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டோம். அரைச்சி வச்ச மசாலா போட்டு நல்லா தூக்கு மாதிரி செஞ்சுட்டோம். அருமையான மட்டன் மட்டி வறுவல், இல்லை மட்டன் மல்லி வறுவல்னு சொல்லலாம். அடுத்ததாக முட்டை தொக்கு தாமஸ் ஸ்டைல். எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கருவேப்பிலை, வெங்காயத்தை வதக்கணும், தக்காளி பழத்தை வதக்கணும். அதுக்கப்புறம் வந்து பஜ்ஜி மிளகாயை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு வெந்த முட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சூடாக கொடுத்தோம். எதுக்கு? சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, இந்த தோசைக்கு, சப்பாத்திக்கு. ஸோ 2 டிஷ்ஷும் கலக்கலான 2 டிஷ்ஷும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் சுவை மூலிமா. இந்த 2 டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சந்தைகள் விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சுவை நிகழ்ச்சியில் நம்மளுடைய செஃப் தாமோசர் ஸ்டைலில் சூப்பரான பல ரெசிபிஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் பல புது ரெசிபிஸோட, இன்னும் பல டிப்ஸ்களோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபிராமி.